السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمد ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وأقيموا الصلاة وآتوا الزكاة واركعوا مع الراكعين صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم ما خالطت الزكاة مالا إلا أفسدته أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. அருளன்பு பண்பில் அளவற்ற உன்னன் திருநாமம் போட்டி துவக்குகிறேன். அல்லாஹ் சாந்தியும் சமாதானமும் சர்தாரே துவஜஹான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் சான்றுகளை உலவாதி பேணி பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், உலக மூமின்கள், குறிப்பாக அல்லாஹ்வுடைய நல்லருளை நாடி வந்திருக்கிற நம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் உண்டாவதாக என்று துவா செய்தவனாக என் உரையை துவங்குகிறேன். அன்பிற்கினே அல்லாஹ்வின் நல்லடியார் அருமைய சோதரர்களே, இந்த வாரத்திலே இஸ்லாத்தின் பாலம் ஜக்காத் என்ற தலைப்பில் உங்களிடத்திலே சில செய்திகளை கூற இருக்கின்றேன். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹு தஆலா மனித சமுதாயத்துக்கு இரண்டு வகையான கடமைகளை கடமையாக்கி இருக்கின்றார். ஒன்று ஹுக்கூக்குல்லா என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் அடியான் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். அதை செய்தால் அல்லாஹ் என்ன பிரதி உபகாரம் செய்கிறான் என்பதெல்லாம் நிறைய வருகின்றது. அப்ப முதல்ல ஹுக்கூக்குல்லா என்றால் அல்லாஹ் அடியானுக்கு செய்ய வேண்டிய, அடியான் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று ஒன்று இருக்கிறது. இரண்டாவதாக ஹுக்கூக்குல் இபாத், அடியானுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ற இரண்டு விஷயங்கள் இருக்கின்றது. மனிதன் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்பது தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ். இந்த நான்கும் அடியார்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். கலிமா சொல்லிட்டாவே இந்த நான்கும் கடமையாகிறது. அதிலே சில நிபந்தனைகள் இருக்கிறது. ஹுக்கூக்குல்லானா என்னன்னா, ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்பது என்ன? தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ். இந்த நானும் செய்ய வேண்டும். அதே நேரத்தில் இந்த நான்கு வணக்கங்களும் இரண்டு வகையாக இருக்கின்றது. தொழுகையும் நோன்பும் உடல் சார்ந்த வணக்கங்களாக இருக்கின்றது. இந்த பயானை நீங்கள் தெளிவாக நிதானமாக கேட்க வேண்டும். ஏதாச்சும் நிறைய முக்கியமான செய்திகள் உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிறேன், சட்டங்கள்லாம் சொல்ல இருக்கின்றேன். அப்ப தொழுகை, நோன்பு இந்த ரெண்டுமே உடல் சார்ந்த வணக்கங்கள். ஜக்காத் என்பது பொருள் சார்ந்த வணக்கமாக இருக்கின்றது. ஹஜ் என்பது உடலும் பொருளும் சார்ந்த வணக்கமாக இருக்கின்றது. ஆக அல்லாஹ்வுடைய கடமைகளிலே, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலே
பொருள் ரீதியான வணக்கமாக இந்த ஜக்காத் என்பது இருக்கின்றது. இந்த ஜக்காத்தை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே நிறைய இடங்களிலே தனியாக கூறுகின்றான், தொழுகையோடு சேர்த்தும் கூறுகின்றான். 30 இடங்களிலே அல்லாஹு தஆலா ஜக்காத்தை பற்றி கூறுகின்றான் குர்ஆனிலே. 27 இடங்களிலே அல்லாஹு தஆலா தொழுகையோடு சேர்த்து கூறுகின்றான். அப்படி என்றால் நாம் யோசிக்க வேண்டும், அல்லாஹ் எந்த அளவுக்கு அதை வலியுறுத்தி கூறியிருக்கின்றான் என்பதை நாம் விளங்க வேண்டும். நான் பல இடங்களிலே அல்லாஹு தஆலா திரும்ப திரும்ப கூறுகிறான் என்றால் அல்லாஹ் எந்த அளவுக்கு அதை வலியுறுத்துகிறான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனால் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கூறுகிறார்கள், குர்ஆனிலே அல்லாஹு தஆலா 3 இடங்களிலே 2 விஷயங்களை எல்லாம் இணைத்து கூறியிருக்கின்றான். அதில் ஒரு மனிதன் எந்த காரணமும் இல்லாமல் வேண்டுமென்றே ஒன்றை விட்டுவிட்டு ஒன்றை நிறைவேற்றினால் அவன் நிறைவேற்றியது முழுமையாகாது என்பதாக கூறுகிறார்கள். அல்லாஹு தஆலா முதலில் என்ன கூறுகிறார்? அகீமுஸ் ஸலாத வ ஆத்துஸ் ஸகாத், தொழுகையை நிறைவேற்றுங்கள், ஜக்காத்தை கொடுங்கள் என்று அல்லாஹு தஆலா 27 இடங்களில் அல்லாஹு தஆலா சேர்த்து சேர்த்து கூறுகின்றார். ஒரு மனிதர் தொழுகை நிறைவேற்றுகிறார், ஜக்காத்தை நிறைவேற்றவில்லை, அல்லது ஜக்காத்தை கொடுக்கின்றார், தொழுகை நிறைவேற்றவில்லை என்றால் அவருடைய கடமை கூடுமே தவிர ஆனால் அது முழுமை பெறாது என்பதாக கூறுகிறார்கள். அதுபோன்று அல்லாஹு தஆலா கூறுகிறான், அத்தீஉல்லாஹ் வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்து நடங்கள், ரசூலுக்கு கீழ்ப்படிந்து நடங்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே நிறைய இடங்களிலே கூறுகின்றார். ஒரு மனிதர் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படுகின்றார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை வேண்டும் என்றே புறக்கணிக்கின்றார், அல்லது ஹதீஸ்களை அது சுன்னத்தை நிறைவேற்றுகிறார், ஃபர்தை புறக்கணிக்கிறார். சுன்னத்தை செய்யறாருன்னா என்ன? அவர் தாடி வச்சிருக்காரு, தொப்பி போட்டிருக்காரு, எப்பவுமே தாடி தொப்பியமா இருக்காரு, சுன்னத்து தான். ஆனா என்ன செய்யறது? தொழுகை நிறைவேற்றுவதில்லை. அப்படி சில பேர் இருக்காங்க, பார்த்தோன்னு செய்வாங்க, தொப்பியோட உட்கார்ந்து இருப்பாங்க, ஆனா அது பேரும் செய்வாங்க, தாடியோட இருக்காங்க, தொழுகை நிறைவேற்றுதில்லை. ஆனா அல்லாஹ் ஒருவன் புறக்கணிக்கின்றார், இவரை செய்யார், முழுமையான முஸ்லிம் கிடையாது என்பதாக கூறுகிறார். அதுபோன்று அல்லாஹ் கூறுகிறான், அனிஷ்குல்லிய வழிவாழ்தைக்க, எனக்கு நன்றி செலுத்துங்கள், உடைய பெற்றோருக்கு நன்றி செலுத்துங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றார். ஒரு மனிதர் இறை கடமைகளை புறக்கணிக்கின்றார், பெற்றோரை புறக்கணிக்கின்றார், அல்லது பெற்றோருக்கு செய்ய கடமைகளை செய்கின்றார், இறை கடமைகளை புறக்கணிக்கிறார் என்றாலும் கூட இவர் முழுமையான முஸ்லிம் இல்லை என்பதாக அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறுகிறார்கள். அவர் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், எப்படி தொழுகை என்பது உடல் சார்ந்த வணக்கமாக இருக்கின்றதோ அதிலே நாம் கவனம் செலுத்த வேண்டுமோ, அதுபோன்ற ஜக்காத் என்பது பொருள் சார்ந்த வணக்கமாக இருக்கின்றது, அதிலே கவனம் செலுத்த வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹும் ரசூலும் நமக்கு கூறுகிறார்கள். எனவேதான் தொழுகை நிறைவேற்றிய மக்கள் ஜக்காத்தை மறுத்த போது அவருக்கு எதிராக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போர் பிரகடனம் செய்தார்கள், போர் அறிவிப்பு செய்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பிறகு சில முனாஃபிக்கள் முஸ்லிம்ல பேர்ல இருக்காங்க, தொழுகைக்கெல்லாம் வருவாங்க, ஜக்காத் கொடுக்க முடியாததாக சொன்னார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், யார் தொழுகையும் ஜக்காத்தையும் பிரித்து பார்க்கிறார்களோ அவருக்கு எதிராக நான் போர் செய்வதாக சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே எவர்கள் ஜக்காத்தை நிறைவேற்றிவிட்டு இப்போது வேண்டுமென்றே நிறைவேற்ற மறுக்கிறார்களோ அவர்கள் ஒட்டகத்தினுடைய மூக்கனான் கயிறளவுக்கு கொடுக்க மறுத்தாலும் கூட அவருக்கு எதிராக நான் போர் செய்வதாக சொன்னார்கள். உமரே ஃபாரூக் சொன்னாங்க, நீங்க ரொம்ப கோவப்படாதீங்க, கொஞ்சம் நிதானமா இருங்க என்று சொன்னால் இப்போது சூழ்நிலை சரியில்லாமல் இருக்கிறது. பெருமானார் அவர்கள் வஃபாத்தாகி இருக்கிறார்கள், எதிரிகள் எல்லாம் மக்காவை என்ன செய்கிறார்கள்? மதீனாவை சூழ்கிறார்கள், மதீனாவை அழிக்கிறதாக சூழ்கிறார்கள். இப்படிப்பட்ட நேரத்திலே முசைலமத்துல் கல்லாப் என்ற சில பொய்யான மனிதர்கள் தன்னை நபி என்பதாக பிரகடனம் செய்கிறார்கள். அதனால் இந்த சூழ்நிலை சரியில்லாமல் இருக்கிறதாக உமரே ஃபாரூக் அவர் சொன்ன போது அபூபக்கர் சித்தீக் அவர்கள் சொன்னார்கள், என்னது அறியாமை காலத்தில் நீ வீரனாக இருந்து நீ இஸ்லாத்துக்கு வந்தது பிறகு கோடையாகி விட்டாய் என்பதாக கேட்டார்களாம். அறியாமை காலத்தில் ரொம்ப வீரனாக இருந்தாய், இஸ்லாத்துக்கு வந்தது பிறகு நீ கோடையாகி விட்டாயா? சொன்னார்கள், நீயே எனக்கு துணையாக இருக்க மறுத்தாலும் கூட
எவர்கள் ஜக்காத்தை வேண்டும் என்றே புறக்கணிக்கிறார்களோ அவருக்கு எதிராக நான் போர் செய்வாங்க. அபூபக்கர் சித்திக் அவர்கள் சொன்னார். காரணம் என்னவென்று சொன்னால், தொழுகை என்பது எப்படி உடல் சார்ந்த வணக்கமாக இருக்கிறதோ அது போன்று ஜக்காத் என்பது பொருள் சார்ந்த வணக்கம். அதில் இந்த உம்மத்து கவனம் செலுத்த வேண்டும். இது கவனம் செலுத்தாத காரணத்தினால்தான் இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயம் என்பது வறுமையிலே இருக்கிறது. இஸ்லாமிய சமுதாயத்துடைய வறுமைக்கு ஒரு காரணம் என்னவென்று சொன்னால், ஜக்காத்தை உரியவர்கள் உரிய முறையிலே கொடுக்காத ஒரு காரணமாக இருக்கிறது. என்று சொன்னால், உரிய முறையிலே கொடுத்த காலத்திலே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே, சஹாபாக்குடைய காலத்திலே எல்லாம் மிகப்பெரிய மறுமலர்ச்சி ஏற்பட்டதை எல்லாம் நாம் காணுகின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு, நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், சில செய்திகளை மீண்டும் சொல்வது என்பதை நினைவுபடுத்துவதற்காகத்தான். சரியா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே, ஆரம்ப காலத்திலே மதீனாவுக்கு பெருமானார் சென்ற நேரத்திலே யூதர்களிடத்திலே வட்டிக்கு வாங்கி அடிமையாக கிடந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தின் காலத்திலேயே, அந்த 10 ஆண்டுகளிலேயே அந்த மக்கள் என்ன செய்வாங்க, தன் நிறைவாக இருந்தார்கள். பைத்துல் மால் செழித்து ஓங்கியது. ஆரம்பத்திலே ஜனாசாக்கள் வந்தால் இந்த ஜனாசாவுக்கு கடன் இருக்கிறதாக கேட்பார்கள். அந்த கடன் இருப்பதாக சொல்லப்பட்டால் அந்த கடனை நிறைவேற்றுவதற்கு அவர் பொருள் வைத்திருக்கிறாரா என்பதாக கேட்பார்கள். பொருள் வைத்திருந்தால் அதை கொண்டு நிறைவேற்ற வேண்டும். பொதுவாகவே ஒரு மையத்து மூத்தாகிவிட்டால், ஒரு மனிதர் மூத்தாகிவிட்டால் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய கஃன் தஃபனுடைய செலவுகள், அவருடைய கடன் நிறைவேற்ற வேண்டும். அவர் வசியத்து செய்திருந்தால் அந்த வசியத்தில் 3ல் 1 பகுதி அளவு நிறைவேற்ற வேண்டும். அவர் வசியத் செய்ததே அந்த 3ல் 1 பகுதிக்கு உள்ளே இருக்குமானால் முழுமையாக நிறைவேற்ற வேண்டும். அதை விட அவர் கூடுதலாக வசியத் செய்திருந்தால் அதில் சரி 3ல் 1 பகுதியாக நிறைவேற்ற வேண்டுமே தவிர அதுக்கு கூடுதலாக நிறைவேற்றக்கூடாது. 4ஆவதாக வராசத்துகளுக்கு, வாரிசுகளுக்கு பிரிக்க வேண்டும். இதை இன்னொரு விஷயம் இருக்கிறது. அவர் வாரிசுகளுக்கு வசியத் செய்திருந்தால் அந்த வசியத்தை நிறைவேற்றக்கூடாது. அவர் ஹயாத்தோடு இருக்கும் காலத்திலே சொத்து எழுதி வைத்திருந்தால் பிரச்சனை இல்லை. அவர் மூத்தா நேரத்தில் சொன்னாரு, என்னுடைய இந்த வீட்டை இந்த பையனை கொடுத்துருங்க என்பதாக ஒரு வசியத் செய்து விட்டு மூத்தானால் அந்த வசியத்தை நிறைவேற்றப்படாது. என்று சொன்னால் வாரிசுகளுக்கு வசியத் என்பது கிடையாது. வசியத் என்று சொன்னால் அவர் மற்றவர்களுக்கு, அவருடைய வாரிசு அல்லாதவருக்கு சொல்லி இருந்தார், வாரிசுகள் அல்லாதவருக்கு வசியத் செய்திருந்தால் அந்த வசியத் என்பது 3ல் 1 பகுதிக்கு உட்பட்டு இருக்குமானால் அதை நிறைவேற்ற எழுதுகிறார்கள். சரி, சொல்லக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், ஒருத்தர் மூத்தாயிட்டாருன்னா என்ன செய்யணும்? பெருமானா கேட்பாங்க, கடன் இருக்கிறதா என்பதாக. அந்த கடன் இருக்கிறதாக சொல்லப்பட்டால் அது என்ன செய்வாங்க? அந்த கடனை அடைப்பதற்கு பொருள் வைத்திருக்கிறாரா? பொருள் இருந்தால் நிறைவேற்றப்படும். அப்படி இல்லை என்று சொன்னால் அந்த கடனை நிறைவேற்றுவதற்கு யாரும் வாரிசுகள் பொறுப்பேற்றுக் கொள்வார்களாக கேட்பாங்க. வாரிசுகள் ஏற்றுக்கொண்டால் சரி, முடிந்துவிடும், ஜனாசா துவப்பாங்க. அதுவும் இல்லாவிட்டால் அதை பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடியதோ பொது நபர்கள் யாராவது இருக்கிறார்களா கேட்பாங்க. யாராவது பொதுவான மனிதர்கள் அவர் மீது இறக்கப்பட்டு அவருடைய கடனை நிறைவேற்றக்கூடியவங்க பொறுப்பேற்றுக் கொள்ள இருக்கிறீர்களா கேட்பாங்க. அது இருந்தால் என்ன செய்ய பெருமானா தொலை வைப்பாங்க. இல்லை என்று சொன்னால் சல்லுவலா சாஹிபுடைய தோழருக்கு நீங்களே தொலை வைத்துக் கொள்வாக சொல்லி பெருமானார் சென்று விடுவார்கள். ஜனாசா நிறைவேற்றப்பட்டது. அத தொழுகையை வைக்கலைங்கிற அர்த்தம் இல்லை. பெருமானார் புறக்கணித்தார்கள் என்று சொன்னால் இந்த உம்மத்தாலே கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி. அதே மாதிரிதான் யார் தற்கொலை செய்து கொண்டானோ அந்த தற்கொலை செய்து கொண்ட முஸ்லீமுக்கு பெருமானார் தொலை வைக்கல. இடத்துல ஒருத்தர் கேட்டார், சூசைட் பண்ணிட்டாரு அவரு, நீங்க எப்படி தொலை வைக்கலாம் கூடி என்பதாக. பெருமானாருடைய காலத்துல நான் வாழவும் இல்லை, பெருமானார் மேல சுதந்திரமாவும் இல்லை. அவர் சூசைட் பண்ணிட்டாங்க, வாஸ்தவம் தான். ஜனாசா தொலை வைக்கலாம், இமாம் தொலை வைக்க கூடாது சட்டம். நான் தொலை வைக்கலாம் விட்டுருவீங்களா? நான் தொலை வைக்க நீங்க விட்டுருவீங்களா? இல்ல இல்ல, அதற்கு கேள்வி கேட்கறதுக்கு முன்னால யோசிக்கணும். ஏன்னா வெளியில உட்கார்ந்து எல்லாரும் கேள்வி கேட்கலாம், உள்ள உட்கார்ந்து இந்த வேலையை பார்க்கறவங்க தான் எவ்வளவு சிரமம்னு தெரியும். இன்னைக்கு சரி இருக்கணும். அப்ப எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, இன்னைக்கு பெருமானார் செய்வாங்க, அப்படி ஒரு காலம் இருந்தது. நீங்களே தொலை வைத்துக் கொள்வாங்க, பெருமானார் தொலை வைக்காம சென்ற காலம் இருந்தது. ஆனா அதே நேரத்திலே பிற்காலங்களில் எப்படி ஆனது என்று சொன்னால், கடன் இருக்கிறதாக கேட்கப்பட்ட கடன் இருப்பதாக சொல்லப்பட்டால் பைத்துல் மாலின் மூலமாக அந்த கடன் நிறைவேற்றப்படக்கூடிய அளவுக்கு பைத்துல் மால் நிரம்பி வழிந்தது. பெருமானார் செய்த அந்த 10 ஆண்டுகளுடைய வளர்ச்சியிலே அந்த ஜக்காத்தை முறையாக கொடுத்த காரணத்தினால் வட்டிக்கு வாங்கி அடிமையாக கிடந்த மக்கள் தன்னிறைவடைத்தவராக ஆனார்கள். இன்றைக்கு இவ்வளவு காலமாக இருந்தும் கூட ஏழையாகவே இருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அந்த ஜக்காத்தை உரிய முறையிலே கணக்கு பார்த்து உரிய முறையிலே கொடுக்கின்ற வளமை எந்த மஹல்லாவிலும் இல்லை, எந்த மஹல்லாவிலுமே இல்லை. பெரும்பாலானவர்களை செய்வது கிடையாது. அவர் ஒரு பிக்சட்டா ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்காங்க,
அவங்க ஒரு தோராயமான ஒரு கணக்கு இருக்கும். அந்த தோராயமான கணக்கில் அவங்களா ஒரு இவங்களுக்கு எது சேர்வாக முடிவு செய்துவிட்டு அதை செய்வதன் மூலமாக என்ன செய்யறாங்க, ஜக்காத்தை கொடுத்து விட்டதாக கருதுகிறார்கள். ஜக்காத்தை பொறுத்தவரை கணக்கு பார்க்கிறது கடமையாக இருக்கின்றது. ஆக ஜக்காத்தை எந்த சமுதாயம் நாம் முழுமையாக நிறைவேற்றுகின்றோமோ அவர்கள் செய்கிறார்கள் தண்ணீரை விடைத்தவர் ஆகுவதாகத்தான் அறிஞர் மக்கள் இருக்கிறார்கள். ஜக்காத்தை பற்றிய சில செய்திகளை உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன், சுருக்கமாக நான் சொல்லிவிட்டு இந்த சட்டங்களை நான் சொல்கின்றேன். அந்த சட்டங்களை சொல்வதற்கு பிறகு நேரம் இருக்குமானால் கொடுப்பதன் மூலமாக என்ன நன்மை, கொடுக்காத என்ன பாதிப்பு என்பதை உங்களுக்கு நான் அடுத்து கூறுகிறேன். ஜக்காத் என்பது நன்றாக நீங்கள் கவனியுங்கள். ஜக்காத் என்பது எதிர கடமை அப்படின்னா தங்கம், வெள்ளி, அசையாத சொத்துக்கள், வியாபார பொருட்கள், பணம், விவசாயம், கால்நடைகள், இதே ஜக்காத்து கடமையாகிறது. சரியா? இதுல ஜக்காத் கடமையாகும். ஜக்காத்து கடமையாகிற நேரத்திலே அதுல 7 விஷயத்தை கடைபிடிக்க வேண்டும் அறிஞர்கள் சொல்கிறாங்க. இந்த பொருட்களே ஜக்காத்து கடமையாகிறது. ஜக்காத்து யாருக்கு கடமையாகிறது, எப்படி நிறைவேற்ற வேண்டுமாக நாம் பார்க்கிற நேரத்திலே மொத்தம் 7 விஷயத்தை நாம் கவனம் செலுத்த வேண்டும். முதலாவதாக யாருக்கு அவர் அது ஜக்காத்து கடமையாகக்கூடிய பொருட்கள் இருந்து சரியா, தங்கம், வெள்ளி, அசையாத சொத்துக்கள், வியாபார பொருட்கள், பணம், விவசாயம், கால்நடைகள், இதை ஜக்காத்து கடமையாகிறது. இது முதலாவது செய்தி. இரண்டாவதாக ஜக்காத்து எதிரே எவ்வளவு கடமையாகும், எவ்வளவு இருந்தால் எதிரே எவ்வளவு கடமையாகுது அப்படின்னு பார்த்தா, தங்கமாக இருந்தால் 87.5 கிராம், அதாவது 10.25 பவுன் இருக்குமானால் ஜக்காத்து கடமை. தங்கத்தில் எவ்வளவு 10.25 பவுன் இருக்குமானால் ஜக்காத்து கடமை ஆகிறது. வெள்ளியாக இருந்தால் 612.5 கிராம் இருக்குமானால் ஜக்காத்து கடமை ஆகிறது. சரி, இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு தட்ட 1 பவுன் தங்கம் இருக்கிறது, கொஞ்சம் வெள்ளி இருக்கிறது அப்படின்னா என்ன செய்யறது, எல்லாத்திலையும் மேக்சிமம் பாத்தீங்கன்னா 1 பவுன் 2 பவுன் நகை இருக்கத்தான் செய்யுது, கொஞ்சம் வெள்ளி பொருட்கள் இருக்கிறது. இப்ப என்ன செய்யுதுன்னு சொன்னா, இந்த இரண்டையும் சேர்த்தால் 612 கிராம் வெள்ளியினுடைய அளவு இருக்குமானால், இன்னைக்கு ரேட்ல வந்து உதாரணமா ஒரு 1.25 லட்சம் ரூபாய் வைத்துக் கொள்ளுங்கள். நான் கணக்கு பார்க்கிறேன், 1.25 லட்சம் ரூபாய் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த இரண்டையும் சேர்த்து பார்க்கிற நேரத்தில், அதாவது 1 பவுன்களை செய்த தங்கம் இருக்கிறது, கொஞ்சம் வெள்ளி இருக்குமானால் எதை கணக்கு பண்ணும் என்று சொன்னால் வெள்ளியை தான் கணக்கு பண்ணும். ஏன்னா தங்கத்தை நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா பெரும்பாலான உங்களுக்கு ஜக்காத்து கடமையாகாது. வெள்ளியை தான் கணக்கு பார்க்க வேண்டும். வெள்ளியை கணக்கு பார்த்து 612 கிராம் அளவுக்கு பணம் இருக்குமானால், பணம் அந்த கணக்கு வந்துருச்சு அப்படின்னா அவருக்கு ஜக்காத்து கடமையாகிறது. அதே நேரத்தில் இரண்டாவதாக இன்னொரு செய்தி கூறுகிறார்கள், ஒரு இடத்துல கொஞ்சம் வெள்ளி இருக்கிறது, கொஞ்சம் பணம் இருக்கிறத தங்கம் இல்லை, அவருடைய தங்கம் இல்லை, தங்கம் சுத்தமா இல்லை, கொஞ்சம் வெள்ளி இருக்கிறது, கொஞ்சம் பணம் இருக்குமானால் அந்த நேரத்தில் செய்யணும், அந்த பணத்தை வெள்ளியோடு கணக்கு பண்ண வேண்டும். அந்த பணத்தை வெள்ளியோடு கணக்கு பண்ணி அந்த வெள்ளியினுடைய அளவு நல்லா ஞாபகம் வச்சுங்க, 612 கிராம். அப்ப வெள்ளியினுடைய அளவு அவருக்கு என்ன செய்யறது, கணக்கு வந்து விடுமானால், ஒரு 1.25 லட்சம் ரூபாய்க்கு வந்து விடுமானால் அவருக்கு ஜக்காத்து கடமை. அதே நேரத்தில் உலகத்திலே கொஞ்சம் தங்கம் இருக்கிறது, கொஞ்சம் பணம் இருக்கிறது, வெள்ளி சுத்தமாக இல்லை என்று சொன்னால் இந்த பணத்தை தங்கத்தோடு தான் சேர்க்க வேண்டும். தங்கத்தின் அளவு என்ன, 10.25 பவுன். 10.25 பவுன் அவருக்கு என்ன செய்யறது, அந்த தங்கத்தின் அளவு அவருக்கு அந்த பணம் இருக்குமா, ஒருத்தர் நிறைய பணம் வச்சிருக்காரு, தங்கம் கொஞ்சமா இருக்கிறது என்று சொன்னால் அந்த பணத்தை என்ன செய்யற, தங்கத்தோடு சேர்க்க வேண்டும். தங்கத்தின் அளவான அந்த 10.25 பவுன் அளவுக்கு அவருக்கு அந்த நிசாப் இருக்குமானால், அளவு இருக்குமானால் அவருக்கு ஜக்காத்து கடமை என்பதாக இருக்கு சொல்றாங்க. சரி, ஒரு தட்டு தங்கமும் இல்லை வெள்ளியும் இல்லை, வெறும் பணமா மட்டும் இருக்கு. அந்த பணமாக மட்டும் இருக்குமானால் அந்த வெள்ளியின் அளவை தான் பார்க்க வேண்டும். தங்கத்தின் அளவை பார்க்க கூடாது, வெள்ளியின் அளவை பார்க்க வேண்டும். அந்த வெள்ளியின் அளவு இடத்திலே பணம் இருக்குமானா, 612 கிராம் இருக்கா இல்லையா, அந்த வெள்ளியின் அளவுக்கு அவருக்கு பணம் இருக்குமானால் அவருக்கு ஜக்காத்து கடமை என்பதாக எழுதுகிறார்கள். சரி, ஜக்காத்தை பொறுத்தவரை அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவன் முதல்ல வந்துட்டு ஜக்காத்து கடமையாகுவதற்கு அந்த நிசாப் அளவு இருக்கணும். இது ஒண்ணு. அடுத்து இரண்டாவதாக நாமின வளர்ச்சி அடைய வேண்டும். வளர்ச்சினா என்ன அப்படின்னா, பணத்தை தவிர எல்லாத்துக்குமே வளர்ச்சி என்பது இருக்கிறது. தங்கமாக இருக்கலாம், வெள்ளியா இருக்கலாம், எல்லா சொத்துக்களையுமே வளர்ச்சி இருக்கு என்பது இரண்டாவது நிபந்தனையாக எழுதுகிறார்கள். மூன்றாவதாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜக்காத்து கடமையாக இருந்தா அது அடிப்படை தேவைகளை விட கூடுதலாக இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் இருக்கின்ற வீட்டுக்கோ
பயன்படுத்துகிற வாகனங்களுக்கோ பொருட்களுக்கோ என்ன செய்த ஜக்காத்து கடமையாகாது. அவர் எவ்வளவு உயர்தரமான வீட்டிலே இருந்தாலும் சரி, உயர்தரமான வாகனத்தை அவர் பயன்படுத்தினாலும் கூட அதில் ஜக்காத்து கடமையாகாது என்பதாக எழுதுகின்றார்கள். 3 செய்தி சொல்லிட்டேன். முதலாவதாக ஜக்காத்து கடமையாகக்கூடிய நிசாப் அளவு. இரண்டாவதாக அந்த பொருள் என்பது வளர்ச்சி அடைய எல்லா பொருளும் வளர்ச்சி இருக்கும். மூன்றாவதாக அடிப்படை தேவைகள் போக மேல்மிச்சமாக இருக்கும். நாலாவதாக எழுதுகிறார்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா கடனை விட மேல்மிச்சமாக இருக்கணும் சொல்றாங்க. கடனை விட மேல்மிச்சம்டா எல்லாத்தையுமே கடன் இருக்கும். ஆனா என்ன செய்யணும் அப்படின்னா இவரிடத்துல எவ்வளவு பணங்கள் இருக்கு என்பதாக நம்ம கணக்கு பார்க்கணும். பார்த்துட்டு இவருக்கு எவ்வளவு கடன் இருக்கிறதாக பார்க்கணும். இந்த இரண்டையும் கழித்து பார்க்கிற நேரத்திலே மீறி இருப்பது வெள்ளியின் அளவு அவருக்கு அந்த பணம் இருக்குமானால் ஜக்காத்து கடமையாயிரும். தங்கத்தை பார்க்க கூடாது, எப்போதுமே வெள்ளியைத்தான் பார்க்க வேண்டும். தங்கம் மட்டும் இருந்துச்சுன்னா தங்கத்தை பார்க்கணும், அல்லது தங்கமும் பணமும் இருந்துச்சுன்னா தங்கத்தை பார்க்கணுமே தவிர மற்ற எல்லா விதத்திலையுமே வெள்ளியைத்தான் பார்க்க வேண்டும். ஏன்னா வெள்ளியை பார்த்தாலும் ஜக்காத்து கடமையாகும். பல பேர் தங்கத்தை பார்த்து என்ன செய்யறது, ஜக்காத்து விட்டுறது. அவ என்ன சொல்றாங்கன்னா கடனை விட மேல்மிச்சமாக இருக்குது என்று சொன்னால் எல்லாத்துக்குமே கடன் இருக்கும். அந்த கடனை விட கடனை ஒரு கணக்கு பண்ணும், அவர் இருக்கக்கூடிய அந்த சொத்துக்களை கணக்கு பண்ணும். இதை கணக்கு பண்ணுகிற நேரத்திலே மீது இருப்பது வெள்ளிய நிசாபான 612 கிராம் அளவுக்கு வந்து விட்டது என்று சொன்னால் அவருக்கு ஜக்காத்து கடமையாயிரும். ஐந்தாவதாக எழுதுறாங்க மில்கே தாம் என்பதாக சொல்லக்கூடிய அவருடைய அதிகாரத்துக்கு கீழே அந்த பொருள் இருக்கிறது. அவருடைய அதிகாரத்துக்கு கீழே அந்த பொருள் இருந்தால் மட்டும்தான் அதுக்கு ஜக்காத்து கடமையாகும். அவருடைய அதிகாரத்தில் என்ன ஜக்காத்து கடமையாகாது. அவருடைய அதிகாரம் தான் என்ன அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, உதாரணமா நம்முடைய பிள்ளைகள் இருக்காங்க. அந்த பிள்ளைகளுக்காக வேண்டி பொம்பளை பிள்ளைக்காக நம்ம நகை வாங்கி வச்சிருக்கோம். ஆம்பளை பிள்ளைக்கு நகை வாங்கக்கூடாது, பொம்பளை பிள்ளைக்கு நம்ம நகை வாங்கி வச்சிருக்கோம். அது அந்த பிள்ளைக்கு மட்டுமே உரித்தாக்கி விட்டால், உரிமையாகி விட்டால், அதே நேரத்தில் அதுல அந்த பிள்ளை வந்து வயசுக்கு வரல அப்படின்னா அதுக்கு ஜக்காத்து கடமையாகாது. ஏன்னா இஸ்லாத்தினுடைய எல்லா கடமைகளுக்கும் அடிப்படை நிபந்தனைன்னா அவங்க முஸ்லீமாக இருக்கணும், பருவ வயதை அடைந்திருக்க வேண்டும், அவங்க என்ன செய்யணும், புத்தி சுவாதீனமுடையவர்களாக இருக்கணும். ஆனா பைத்தியமா இருந்தாங்கன்னா மென்டலா இருந்தாங்கன்னா கடமையாகாது. இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்முடைய சின்ன பிள்ளைங்க 10 வயசு கம்மியாக இருக்கக்கூடிய பிள்ளை, அந்த பிள்ளைக்கு என்பதாகவே சில நகைகளை வாங்கி வைத்து விட்டால் இப்ப என்ன செய்யறாங்க, தாயும் போடுது அதுவும் போடுது அப்படின்னா அந்த தாயுடைய நகையோட கணக்கு பண்ணும். இப்ப பிள்ளைக்கு மட்டுமே ஒரு சின்ன செயினா வாங்கி வச்சிருக்காங்க, ஒரு 5 போல செயின் வாங்கி வச்சிருக்காங்க. என்ன செய்யறாங்க, ஒரு பிரேஸ்லெட் வாங்குறாங்க, மோதிரம் வாங்குறாங்க, எல்லாம் வாங்குறாங்க, ஒரு 15 போல வாங்கிட்டாங்க. வாங்கி அந்த பிள்ளைக்கே அது உரித்தாகி விட்டால் அது பிள்ளைக்கு உரியதுதான். ஆனாலும் கூட அதிலே அந்த ஜக்காத்து கடமையாகாது. ஏன் என்று சொன்னால் அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் உரித்தாக்கி விட்டாலும் கூட அந்த பிள்ளை பருவ வயதை அடையாள காரணத்தினால் அதுக்கு பரிபூர்ண ஒரு மில்கியத்திற்காக கூட அதிகாரம் என்பதற்கு இல்லை. அதனால அந்த பிள்ளைக்கு அந்த ஜக்காத்து கடமையாகாது. அப்ப நம்முடைய அதிகாரத்துக்கு கீழே எதெல்லாம் இருக்கின்றதோ எல்லாவற்றுக்கும் என்ன செய்ய ஜக்காத்து கடமையாக எழுதுகிறார்கள். ஒன்று. அதே மாதிரி 6வது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹவுலாரு ஹவு, ஒரு வருடம் பூர்த்தியாக இருக்கிற சொல்றாங்க. ஒரு வருடம் பூர்த்தியாகுது என்பது எப்போதுமே முதலாக நாம் ஜக்காத்து கணக்குப்படுகிற நேரத்தில் சொல்றாங்கன்னா யாருக்கு எப்போது ஜக்காத்து கடமை என்பதாக எப்ப கடமையாகுதோ அந்த தேதியை குறிக்கணும். இப்ப என்னிடத்துல வந்து இதை சொல்றேன்ல, மெயின் வந்து வெள்ளியினுடைய அளவுதான். அந்த வெள்ளியினுடைய அளவு உங்களுக்கு பொருள் வந்து விட்டால் உங்களுக்கு ஜக்காத்து கடமை ஆயிடும். இன்னைக்கு எது முதல் மாசம் சகோதரர் ஒரு 4 மாசம் சம்பளம் வாங்குறீங்க, 4 மாசம் சம்பளம் வாங்கி கூட ஒரு 2 லட்சம் ரூபாய் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஜக்காத்து கடமை ஆகிறது. எப்ப ஜக்காத்து கடமையோ அந்த தேதியை குறித்து வைக்கணும். ஜக்காத்து கொடுப்பதற்கு வந்து ரமலான் மாதம் சிறந்த மாதமாக இருந்தாலும் கூட அந்த மாசத்துல கொடுக்கறதுலாம் கிடையாது. ஜக்காத்து எப்போது கடமையோ அப்போது ஒரு வருடம் பூர்த்தி ஆகிவிட்டாலே ஜக்காத்து கடமையாகிவிடும். அதனால எப்போ உங்களுக்கு ஜக்காத்து கடமையாகுது என்பதை நீங்க குறித்து வைக்க வேண்டும். குறித்து வைத்து அந்த அடுத்த வருடத்திலே கொடுக்க வேண்டும். எப்போதும் இந்த ஜக்காத்தை பொறுத்தவரை ஒரு வருடம் பூர்த்தி ஆகுதல் என்பது கடமை. அதனால என்ன செய்வாங்க, அந்த ஜக்காத்து எப்போது கடமை ஆகிறதோ அதை குறித்து வைத்துக் கொள்ள என்பதாக சொல்றாங்க. அதே நேரத்தில் என்னன்னா, அதாவது கடமையானதிலிருந்து ஒரு வருஷம் பூர்த்தி ஆறு வாசம் அதே நேரத்தில் ஒருத்தருக்கு செய்யறது கடைசி நேரத்துல வந்து கொஞ்சம் வந்தாலும் கூட அதையும் சேர்க்க வேண்டும். இப்படி வந்து ஆரம்பத்துல கணக்கு பண்ணும் போது ஒரு 2 லட்சம் ரூபாய் இருந்துச்சு. ஆனால் ஒரு வருடம் பூர்த்தியினுடைய நேரத்தில் 5 லட்சம் ரூபாய் உங்களுக்கு இருக்குமானால் அந்த 5 லட்சத்துக்கும் சேர்த்து தான் கொடுக்கணுமே தவிர ஆரம்பத்துல வருஷத்துடைய முதல்ல என்ன இருந்துச்சோ அதுக்கு விட ஜக்காத் கொடுக்க கூடாது. ஜக்காத்து கடமையாகுவதற்கு வருடத்தினுடைய ஆரம்பத்தில் டேட் எப்ப கடமையாகுது அதை குறிக்கணும். ஆனால் ஜக்காத்தை நிறைவேற்றுகிற நேரத்தில் எவ்வளவு இருக்கிறதோ அது முழுமைக்கும் ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் எழுதுகிறார். ஒன்று.
இது சின்ன சின்ன சட்டங்களை இடையில இருக்கு, வேணாலும் கேட்டுக்குங்க. 7ஆவதாக சொல்றாங்க, ஜக்காத்தை நிறைவேற்றுவதற்கு நியத்து கட்டாயமாக இருக்கிறது. ஜக்காத்தை கொடுக்கிறதுக்கு நியத்து கட்டாயம். அந்த நியத்து எப்ப செய்யணும் அப்படின்னா, நீங்க கணக்கு பண்ணீங்க, கணக்கு பண்ணுகிற நேரத்துல உங்களுக்கு எவ்வளவு ஜக்காத் திருவிழாக வருகிற நேரத்தில் அந்த பணத்தை எடுத்து வைக்கிற நேரத்தில் நியத்து வைக்கலாம். பணத்தை எடுத்து வைக்கவும் நீங்க நியத்து வைக்கலாம் ஒன்று. அல்லது நீங்க கணக்கு மட்டும் பார்த்து வச்சுட்டீங்க, இவ்வளவு கடமைங்கிறது உங்களுக்கு தெரியுது, ஆனா பணத்தை எடுத்து வைக்கிறேன்னா கொடுக்கிற நேரத்தில் நியத்து செய்யலாம். ஒண்ணு எடுத்து வைக்கவும் நியத்து செய்யலாம், இல்லை என்று சொன்னால் கொடுக்கிற நேரத்தில் நியத்து செய்யலாம். ஆனா என்ன சொல்றாங்க, இன்னொரு செய்தியை சொல்றாங்க, ஜக்காத்தை யாருக்கு நீங்கள் கொடுக்கிறீர்களோ ஜக்காத் நிர்வாக சொல்லியே கொடுக்க வேண்டுமாக சொல்றாங்க. இது ஜக்காத்துடைய பணம் சொல்லித்தான் நீங்கள் கொடுக்கிறீர்கள் என்று சொன்னால், ஒருவேளை அவருக்கு ஜக்காத்து கடமையாக இருக்குமானால் அது என்ன செய்யலாம், அதை மறுக்கலாம். அதை அவர் கடமையானவரை வாங்கி வச்சுக்கிட்டாரோ உங்களுக்கு குற்றம் அல்ல. ஜக்காத்தை பொருளை கொடுக்க நேரத்தில் நியத்து மட்டும் முக்கியம் அல்ல, நீங்க ஜக்காத் நிர்வாக சொல்லியே நீங்கள் கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் இன்னொரு செய்தி கேட்கிறாங்க, என்ன அப்படின்னா, ஒருத்தர் ஏற்கனவே கொடுத்துட்டாரு, ஜக்காத்துடைய நியத்து இல்லாம கொடுத்துட்டாரு, இப்ப ஜக்காத்துடைய நியத்து பண்ணலாமா அப்படின்னா நியத்து பண்ண முடியாது. இடையில வந்து என்ன யாராவது ஒருத்தவங்க கேட்டாங்க, ஒரு குமருடைய காரியமோ அல்லது மருத்துவ தேவைக்கு கேட்டாங்க, நீங்க ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துட்டீங்க, இப்ப கணக்கு பண்ணுகிற நேரத்தில் அது நியத்து பண்ணலாமா என்று சொன்னால் நியத்து பண்ண முடியாது. கணக்கு ஜக்காத்துல கணக்கு பண்ண முடியாது. ஆனா என்ன செஞ்சிருக்கிறது, கொடுக்கிற நேரத்தில் ஜக்காத்து நியத்து பண்ணி அதை பிறகு வேணாலும் கழிக்கலாம், பிறகு கழித்துக் கொள்ளலாம். இது வர என்ன செய்யறாங்க, சில பேர் ஜக்காத்து ஃபண்டை எடுத்து வச்சீங்கன்னா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கொடுத்து விடுவது நல்லது. நீங்க கொடுத்து முடிச்சிட்டீங்க, இடையில அதுக்கு பிறகு ஒருத்தர் கேட்கிறார் அப்படின்னா கொடுக்கலாம். சில பேர் சொல்றாங்க, நான் ஜக்காத்து கொடுக்கும் போது கொடுக்கிறேன், அது அல்ல. ஒன்று ஜக்காத்து பணத்தை எடுத்து வைக்கிறவங்க எடுத்து வைக்கிற இடத்திலேயே எவ்வளவு சீக்கிரமாக கொடுத்து விட வேணும் அவ்வளவு சீக்கிரம் கொடுத்து விடுவது நல்லது. ஜக்காத் காசு ஒண்ணு இருக்கு கொடுக்கறது, அப்படி அல்ல, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கொடுத்து விடுறது சிறப்பிற்குரியது. அதே நேரத்தில் இந்த ஜக்காத்தை அடுத்து கொடுப்பதற்கு முன்னால் யாராவது கேட்டாங்கன்னா ஜக்காத்துல நியத்தில் நீங்க கொடுத்துருங்க, பிறகு கணக்கு பண்ணிக் கொள்ளுங்கள். நீங்க நியத்து இல்லாம கொடுத்தாதான் பிறகு கணக்கு பண்ண முடியாது. அந்த ஜக்காத்தை கொடுக்கிற நேரத்தில் நியத்து மிக முக்கியமாக இருக்கிறார்கள். சரி, அடுத்த இன்னொரு செய்தி, சில சட்டங்கள் சொல்றையா வச்சுக்கோங்க. இப்ப அட்வான்ஸ் பணம் இருக்கிறது, ஒரு வீட்டுக்கு நீங்க அட்வான்ஸ் பணம் கொடுத்துறீங்க, இந்த அட்வான்ஸ் பணத்துக்கு இப்ப ஜக்காத் இருக்கா அப்படின்னா யாருக்கு அவர் கொடுக்க வேண்டுமே தவிர பணத்தை கொடுத்தவர் கடமை இல்லை. பணத்தை கொடுத்தவர் ஏன்னு சொல்ல இது இவருடைய அதிகாரத்தில் இல்லாத காரணத்தினால அட்வான்ஸ் பணத்தை பொறுத்த வரைக்கும் கடமை இல்லை. ஆனால் அவர் வாங்கி பொருட்கள் இருக்குமானால் அடமானங்கள் வந்து பேங்க் சொல்ல இதே ஒரு வைத்தல் மால் இருக்கு, வைத்தல் மால் சில பேர் செய்வாங்க, நகையை வாங்கி வச்சுக்கிட்டு பணம் கொடுக்கிறார். இப்ப அடமான பொருட்கள், இந்த அடமான பொருட்களை பொறுத்தவரை என்னன்னா ரெண்டு பேருக்குமே ஜக்காத்து கடமை இல்லை. ஏன்னு சொன்னால் அடமான பொருள் என்பது இவருடைய அதிகாரத்துக்கு இல்லை, ஏன் பொருள் தான், ஆனா என்னுடைய அதிகாரத்தில் இல்லாத காரணத்தினால நான் இப்ப கொடுக்கறது தேவையில்லை. அதே நேரத்தில் வாங்கி வைத்திருக்கிறவர் கொடுக்கணும்னா தேவையில்லை. ஏன்னு சொன்னால் அதை அவர் பயன்படுத்தக்கூடாது. அட்வான்ஸ் என்பது பணம், அந்த பணத்தை பயன்படுத்தலாம், பணத்தை பயன்படுத்தலாம், அவர் கேட்கும் போது கொடுக்கலாம். அதனால வேண்டிய அட்வான்ஸ்ல வந்து வாங்கினவர் கொடுக்கணும். ஆனா அடமான பொருட்களை பொறுத்தவரை நம்ம அந்த பொருளை பயன்படுத்துவதற்கு உரியவருக்கு அவருக்கு அனுமதி இல்லை. அதனால அடமான பொருட்களை பொறுத்த வரைக்கும் வாங்கினவர் சரி ரெண்டு பேருக்கு அப்படின்னா எனக்கு வர வேண்டிய கடன் பணம் இருக்கிறது, எனக்கு வர வேண்டிய கடன் பணம் இருக்கிறது அப்படின்னா அந்த கடன் பணத்துக்கு நான் ஜக்காத்து கொடுக்கணும். சில பேருக்கு வெளியில வந்து என்ன செய்ய பணங்கள் கடன் கொடுத்திருப்பாரு, அந்த கடன்கள் இருக்கலாம், அல்ல வியாபாரத்துல பார்ட்னர் போட்டிருப்பாங்க, இதெல்லாம் என்னன்னு கேட்கிறாங்க. இதுக்கெல்லாம் ஜக்காத்து கடமையாக இருக்கேன்னு சொன்னா இவருடைய பணம் தான், இவருடைய பணமாக இருக்கிற காரணத்தினால் இவர் என்ன செய்ய கொடுக்கணும். இன்னொரு சட்டம் கேட்கிறாங்க, வாரா கடன். சில பேர் கடன் வாங்கினாங்க, கேட்கும் போது ஒரே பேர் சொல்லுவாங்க, வந்தா தந்துருவாங்க, தரா மாட்டேன், உங்க காசு நான் முழுகவா போறேன், வந்தா தந்துருவாங்க, ஏங்க பறக்குறீங்க இயல்பாக சில டயலாக் சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த வாராக்கடனை பொறுத்த வரைக்கும் இவருடைய கைக்கு எப்போது வருகின்றதோ அப்போதுதான் இவருக்கு ஜக்காத்து கடமை என்பதாக எழுதுகிறார். ஒன்று. இன்னொரு செய்தி என்னவென்றால் உதாரணமாக இந்த கால உதாரணம் ஜக்காத்தை பொறுத்தவரை உரியவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். அது 8 பேரை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கொடுக்கிறார். சூரா தௌபாவில் 8 பேரை சொல்றான். இவ ஜக்காத்தை கொடுக்கிற நேரத்தில் அவருடைய கையிலே கொடுப்பதுதான் சிறப்பிற்குரியது. அது ஏழை எளிய உங்க மருத்துவ உதவியாக இருந்தாலும் கல்வி உதவியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அவருடைய கையிலே கொடுப்பதுதான் சிறப்பிற்குரியது.
ஆனா அதே நேரத்தில் இன்றைய காலத்தில் அறிஞர்களுக்கு ஒரு செய்தி சொல்றாங்க என்னடா, இன்னைக்கு வந்துட்டு ஒரே ஒரு காரணத்தை வைத்துக் கூட ஏமாற்று வேலைகள் அதிகமாக இருக்கிற காரணத்தினால நம்ம என்ன செய்யணும், ஒன்னும் அவனை கூட்டிக்கிட்டு போய் நம்ம கட்டலாம், இல்லைன்னா நம்ம கட்டிட்டு அவங்க ரசீதை கொடுத்தாலும் போதும். ஏன்னா என்ன செய்யறாங்க அப்படின்னா, இப்ப ஏன் பிள்ளைய படிக்க வைக்கிறீங்கிறது என்ன செய்ய, ஒரு 7 விதத்துல காசு வாங்குறது, இப்படி எல்லாம் ஒரு பிராடு என்பது அதிகமாகி போடுது. அசலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏழைக்கு கையில கொடுப்பது என்பதுதான் சட்டம், மில்கியத்து அவன் கையில கொடுக்கணும் சட்டம். ஆனா இன்னைக்கு ஏமாற்று வேலை அதிகமானதுனால ஒன்னும் அவனை கூட்டிக்கிட்டு போய் என்ன செய்யற மாதிரி பணத்தை கட்டுறது, இல்லைன்னா எவா நான் கட்டி விட்டு இந்த ரசீதை பெற்றுக் இயல்பாக சொல்லிவிட்டாலும் கூட ஜக்காத் நிறைவேறு என்பதாக சொல்றாங்க. அதே நேரத்தில் இன்னொரு செய்தி என்னவென்றால், ஒருத்தர் ஹஜ்ஜுக்காகவோ அல்லது பிள்ளைகளுடைய நிக்காவுக்காகவோ அவர் செய்யறாரு, சேமித்து வைக்கிறார் சொன்னால் அந்த சேமித்து வைத்திருக்கின்ற பணத்துக்கும் ஜக்காத்து கடமை. ஏன்னா பல பேர் சொல்லுவாங்க, நான் பிள்ளையுடைய நிக்காவுக்காக சேர்த்து வச்சுக்கேன், நான் ஹஜ்ஜுக்காக சேர்த்து வச்சுக்கேன், அதுல போய் எப்படி கொடுக்க முடியும் சொன்னால் அல்ல. அந்த சேமித்து ஹஜ்ஜுக்காகவோ பிள்ளையுடைய நிக்காவுக்காக வேண்டியோ யார் சேர்த்து வைத்திருக்கிறாரோ அதுக்கும் ஜக்காத்து கடமை என்பதாக எழுதுகிறார்கள். அதே மாதிரி அடுத்த என்ன சொல்றாங்க, ஒருத்தர் லோன் வாங்கியிருக்காரு, இப்ப லோன் வாங்கியதா என்ன செய்யறது என்பதாக சொன்னா, லோன்ல பொறுத்த வரைக்கும் அந்த நிலுவை கடனை கழித்து விட்டு மீதி உள்ள ஜக்காத்துல கணக்கு பண்ணும். நம்ம கணக்கு பண்றோம்ல, கணக்குப்படுகிற நேரத்தில் அந்த நிலுவை கடன் எவ்வளவு இருக்கிறது என்பதை நம்ம பார்த்து நம்ம கடனை கழித்ததை போடு மீதிக்கு ஜக்காத்து கடமை என்பதாக எழுதுகிறார்கள். அது மாதிரி இன்சூரன்ஸ் பொறுத்தவரைக்கும் ஜக்காத்து கடமையா அப்படின்னா அதுக்கு கடமை. இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு கட்டி இருக்கிறீங்களோ அதுக்கு கடமையாகிறது. அவர் பேங்க் தரக்கூடிய இன்ட்ரெஸ்டுக்கு ஜக்காத்து கடமையாகாது. பிஎஃப் பொறுத்த வரைக்கும் கம்பெனியில பிடிக்கிறாங்களா இல்லையா, இந்த கம்பெனியில பிடிக்கின்ற பணத்துக்கும் ஜக்காத்து கடமை என்பதாக எழுதுகிறார்கள். இடத்தை பொறுத்த வரைக்கும் சில பென்ஷன் இருக்கு, அந்த பென்ஷன் பணத்துக்கு கடமை அப்படின்னா அவருடைய கையிருப்பில் இப்போது எவ்வளவு இருக்கிறதோ அதைத்தான் கணக்கு பண்ணுமே தவிர மொத்தமாக பார்க்கணுங்கிறது தேவையில்லை. ஒருத்தருக்கு மாசம் 30,000 வருது அப்படிங்கன்னா அவர் செலவு போக ஒரு 10,000 சேர்த்து வச்சாருன்னா கணக்குப்படுகிற நேரத்தில் வருஷத்துடைய கடைசியில் எவ்வளவு கடமை எவ்வளவு இருக்கோ அதுக்கு தான் கொடுக்கணுமே தவிர ஒரு மாசம் இவ்வளவு வாங்குறார் என்பதற்காக அதையும் நாம் கணக்கு பண்ண முடியாதவாக எழுதுகிறார்கள். சரி, நம்ம இடம் வாங்கி வச்சிருக்கோம், இடத்துக்கு ஜக்காத்து கடமையா கடமை இல்லையா அப்படின்னா, இவர் சொந்த தேவைக்காக எத்தனை பிளாட் வாங்கி வச்சிருந்தாலும் அதிலே ஜக்காத்து கடமையாகாது. இவர் விற்பனைக்காக வாங்கி வைத்திருந்தால் அதிலே அவருக்கு ஜக்காத்து கடமையாக இருக்கிறது, ஆண்டுதோறும் ஜக்காத்தை கொடுப்பேன் எழுதுகிறார்கள். அல்லாஹு தஆலா இதை கேட்டோம், அதை அமல் செய்யக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹு தஆலா வழங்குவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.